ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் த தேர்ட் சாப்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இது நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அது ஹவு டு அப்ரோச் இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்ன செயினில் நம்ம படிக்கணும், படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த லெக்சர்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம எல்லாருமே என்ன சாப்பிட்ருப்போம், நம்மளுடைய ஃபேவரெட் பிரியாணி நம்ம சாப்பிட்ருப்போம். கரெக்டாக? ஸோ பிரியாணி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சாப்பிட்ருப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாப்பிட்ருப்போம். கரெக்டாக? செகண்டு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். கரெக்டாக? வேறு எங்கெல்லாம் பிரியாணி ஃபேமஸ்? பாய் வீட்டில் பிரியாணி நல்லாயிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? பிரியாணிக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது? இப்போ சிக்கன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் மாறும். அண்ட் தென் ஆனியன், டொமேட்டோலாம் இருக்குன்னா அதுக்கான ப்ரைஸ் மாறும். கரெக்டாக? வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? ஸோ ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது எல்லாமே என்னது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வீட்டில் செஞ்சாலும் இதே தான் நம்ம போய் பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், வாங்குவோம், வேணும்னா வேணான்னு விட்டுருவோம். ஹோட்டலாக இருந்தாலும் இங்கே தான் போவாங்க, பாய் வீடாக இருந்தாலும் இங்கே தான் போவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் நம்மளுக்கு பிரியாணியில் டேஸ்ட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. எப்படி? வீட்டில் செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஹோட்டலில் செஞ்சால் ஒரு டேஸ்ட், பாய் வீட்டு பிரியாணினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படி? அது ஏன்னா அது குக் பண்ணுறவங்களோட ஸ்கில். கரெக்டாக? அவங்க எவ்வளோ அதில் மெஷர்மெண்ட் போடுறாங்க, அவங்க எப்படி அதை ஃப்ளேம் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயே அவங்களுடைய ஃப்ளேம் எப்படி இருக்குது. ஸோ சில டைம் சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஆயில், ஆனியன், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணுவாங்க. சில வீட்டில் நல்லா ஆயில் ஹாட்டாக ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளேம் டிஃபர் ஆகும். அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது, அவங்களுடைய ரெசிபி மெத்தடே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே ராவாக போட்டாலும் போடுவாங்க. சில வீட்டில் அதை பவுடர் பண்ணி கரம் மசாலாவாக ஆக்கி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகுதுல்ல, இதுதான் என்ன அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். கரெக்டாக? இப்போது இந்த பிரியாணிக்கு எப்படி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி தானே கம்பெனிக்கும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன தான் பிரியாணிக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அவங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ரிசல்ட் வருது. கரெக்டாக? ஸோ சேம் லைக் தட் கம்பெனிக்கும் அதே தான். என்ன தான் அவங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபார்முலேட் பண்ணாலும் அது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் சப்போஸ் சரியில்லை, இன்டர்னல் என்விரான்மெண்ட் சப்போஸ் சரியில்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஸோ அப்போது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் சாப்டர் கம்ஸ் இன்டு தி பிக்சர். ஓகேவா? ஸோ அப்போது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் அனலைஸ் பண்ணுவோம், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் எப்படி நம்மளுக்கு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் அவங்க ரோலெல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பில்டிங் கோர் காம்பிடன்சி. ஸோ ஹவு டு பில்ட் கோர் காம்பிடன்சி அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஸ்வாட் அனலைசிஸ் பார்ப்போம். அப்புறம் காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஃபைனலாக காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய சாப்டரோட இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸாக இருக்க போகுது. ஒன்ஸ் இது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா வித்தின் திஸ் 2 பேஜில் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த சாப்டர் ஓவர் ஆகிடும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார் யாராக இருப்பாங்க? ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி டெசிஷனில் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகுவாங்க அதில்? ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், வெண்டர்ஸ், கன்சியூமர்ஸ், நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்களா? அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்?
நார்மலாக ஒரு ஷேர் ஹோல்டரோட ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும்? ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ரிட்டர்ன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, சிஎஸ்ஆர் பற்றி திங்க் பண்ணுவாங்க, நம்ம ஆர்கனைசேஷன் ஒரு டாப் ரேங்கிங்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க, மார்க்கெட் ஷேர் ஹையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவ்வளோ தானே அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ். சேம் லைக் தட் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரோ இல்லை ஒரு சிஇஓ எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கணும், மார்க்கெட் ஷேர் அதே மாதிரி அவங்கள மாதிரி இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரெவன்யூ ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, அவங்கள மாதிரியே மார்க்கெட்டில் நம்மளும் ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் யாரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும்? ஒரு சிஇஓ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? இதே ஒரு வெண்டாராக இருக்காங்க, அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்களோடது என்னவா இருக்கும்? அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும்? நம்ம க்ரோத்து இருக்கணும், ஸோ அந்த க்ரோத் ஸ்டெபிளாக இருக்கணும், அந்த மார்ஜின் ஸ்டெபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கரெக்டாக? கன்சியூமர்ஸாக நம்மளும் ஒரு கன்சியூமர் தான். கரெக்டாக? ஸோ அப்போது என்ன எதிர்பார்ப்போம்? நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும்? யாராக இருந்தாலும் புதுசு புதுசாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தான் நம்ம யோசிப்போம். கரெக்டாக? ஒரு நியூ கண்டென்ட் இன்னோவேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். அண்ட் தென் ப்ரைஸிங் நம்மளுக்கு லோவாக இருக்கணும்னு நினைப்போம், நம்ம கொடுக்குற காசுக்கு மதிப்பாக இருக்கணும்னு நினைப்போம், நம்மளுக்கு வந்து லேகே ஆகாமல் நம்மளுக்கு சப்ளை கிடச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். கரெக்டாக? இதுதான் நம்மளுக்கு கன்சியூமராக நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேஜஸ், நிறைய பெனிஃபிட், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி என்ன நினைப்பாங்க, நம்ம வேலை வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஸோ எந்த இடத்துலையும் வந்து நம்மளும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க எம்ப்ளாய்மெண்ட்லேயும். ஸோ நம்ம இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு இருக்கும்ல. ஓகேவா? ஸோ இதுதான் என்னவாக இருக்கும்? ஒரு எம்ப்ளாயியாக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இதுதான் ரெக்குவயர்மெண்ட். கரெக்டாக? இது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான், யார் யாரை எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை எந்தெந்த ப்ராஜெக்டோ டெசிஷனோ இல்லை எந்த ஒரு பிஸ்னஸையோ பொறுத்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் யார்? இந்த மேண்டலோ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேண்டலோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 ஃபேக்டர்ஸ், பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வேணுமோ சொல்லலாம், அந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற வந்த ஒரு ஃபேக்டரை பொறுத்தும், அவங்க நம்ம கம்பெனி மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஒரு ஃபேக்டரையும் மனசில் வச்சு தான் நம்ம அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. யார்? இந்த மேண்டலோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மேண்டலோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டேக் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேண்டலோ ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லலாம்? ஸ்டேக் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ சொன்னல அந்த 2 ஃபேக்டர்ஸ், பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ பவர், இன்னொன்று என்ன ஃபேக்டர் சொன்னேன்? இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு? இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். எதுக்கு? இந்த மாதிரி கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், என்ன இடத்துல அவங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே டன். இது நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறனால என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அனலைஸ் அண்ட் மேனேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ். ஸோ அந்த லெவல்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸை பிரிக்கிறோம். அவ்வளோதான் இந்த மேட்ரிக்ஸோட பர்பஸ். ஓகேவா டன். இப்போது இது எப்படி உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்ல போகிறேன். ஓகே டன். இப்போது சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஸ்பைசி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பைசி ஸ்பாட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நல்ல பிராண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரியாணி. ஸோ இந்த பிரியாணினால தான் இந்த ஸ்பைசி ஸ்பாட்டு ஒரு நல்ல பிராண்டாக ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதனால் நம்மளுக்கு நல்ல வந்து க்ரோத் இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. கரெக்டாக? என்ன நல்லா இருப்பாங்க? கண்டிப்பாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ வேறு யார் இருப்பாங்க? கண்டிப்பாக நம்ம சில இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணுன்றதுக்காக லோன் எடுத்திருப்போம். ஸோ பேங்க் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுடைய ஃபுட்டு வந்து எவ்வளோ அளவுக்கு பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி இருக்குது அதை வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. சில டைம் வந்து குவாலிட்டி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இந்த ஃபுட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போ எஃப்சாய் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட்டும் இதில் வராங்க. வேறு யாரெல்லாம் இருக்காங்க? அஃப்கோர்ஸ் அதை கன்சியூம் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கரெக்டாக? வேறு யார் இருக்காங்க? ஸோ இது கீழே ஒர்க் பண்ணுற இந்த ஷெஃப்ஸ், எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ் இவங்களாம் இருக்காங்க. கரெக்டாக?
ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இதில் நம்மளுக்கு வராங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸை யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி நம்ம இவங்களை மேனேஜ் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இவங்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த மேண்டலோ மேட்ரிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நம்ம எந்த 2 ஃபேக்டர்ஸை வச்சு இந்த மேட்ரிக்ஸை நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னு சொல்லலாம். பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்று என்னது, இன்ட்ரெஸ்ட். கம்பெனி மேலே அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ், இந்த லெவல்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேட்ரிக்ஸில் பேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம போடலாமா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுடலாம். ஓகேவா, டன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் இன்ட்ரெஸ்ட்டும் ஒய் ஆக்சிஸில் பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த 2 ஃபேக்டர்ஸ் பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து லோ அண்ட் போக போக வந்து இது என்ன ஆகிடும், ஹை ஆகிடும். கரெக்டாக. ஸோ சேம் லைக் தட் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அதே தான், போக போக என்ன ஆகிடும், அது ஹை ஆகிடும். ஓகேவா, டன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்களுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அவங்க லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்த 2 ஃபேக்டர்லன்றதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேட்ரிக்ஸில் போட போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்களுடைய பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கம்பெனியில் எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். கரெக்டாக. இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கம்பெனியில் அதுவும் கண்டிப்பாக அப்போ ஹையாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஹையாக இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக இருக்குது. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக இருக்குது அண்ட் தென் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் ஹையாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் எங்கே வரும் அது, எஸ் இங்கே வருமா. ஸோ அப்போது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எங்கே வராங்க, பவரும் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்கள நம்ம எப்படி நேம் பண்ணுறோம் அப்படின்னா, கீ பிளேயர்ஸ். எப்படி, கீ பிளேயர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கீ பிளேயர்ஸ்க்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப வந்து நம்ம க்ளோஸாக மேனேஜ் பண்ணுவோம். ஓகேவா, வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெசிஷன்லையும் அவங்கள இன்வால்வ் பண்ணுவோம். எல்லா டெசிஷன் மேக்கிங்லையும் அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் அவங்கள ரொம்ப வந்து எங்கேஜாக வச்சுப்போம் ரெகுலராக. ஓகேவா, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம யாருக்கு பண்ணணும், இந்த கீ பிளேயர்ஸ்க்கு நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ வேறு யார் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் பேங்க் அண்ட் கவர்மெண்ட். ஸோ பேங்க் அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர் எஸ் கண்டிப்பாக ஹை தான். கரெக்டாக. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்பெனி மேலே அதுவும் ஹையா இல்லை, அவங்க நம்மளை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்களா என்ன, இல்லை. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் லோவாக இருக்குது பட் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹையாக இருக்குன்னா எங்கே வரும், எஸ் அஃப்கோர்ஸ் இந்த பிளேஸில் வரும். ஸோ அதனால தான் இந்த பேங்க்கு, கவர்மெண்ட்டு இவங்களெல்லாம் நம்ம என்ன பிளேஸில் வச்சுருக்கோம், கீப் சாட்டிஸ்ஃபைடு பிளேஸில் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம், கீப் சாட்டிஸ்ஃபைடு பிளேஸில் வச்சுருக்கோம். சரியா. ஸோ இவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், இவங்கள கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆஃபன். கரெக்டாக. வேறு என்ன பண்ணுவோம், ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ண வைப்போம். கரெக்டாக. வேறு என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு ஆக்சுவலாக இது அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு இப்போ கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட் இப்படியே தான் இருக்குமா ஃபிக்ஸ்டான்னு கேட்டால் இல்லை. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கும் எங்கே வந்துருவாங்க, இங்கே வந்துருவாங்க. சரியா. இப்போ நான் சொல்கிற எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்மளுடைய டெசிஷன் அண்ட் பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லெவல் வேரி ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். சரியா. ஓகே. ஸோ வேறு யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு, சி கஸ்டமர்ஸ். கரெக்டாக. என்னது, கஸ்டமர்ஸ். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் இந்த எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி, ஸோ இவங்களுடைய பவர் எப்படி, இவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா, இல்லை. ஸோ இப்போது பவர் அதிகமாக இருக்குது பட் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்குது. கரெக்டாக. ஸோ அப்போது நம்ம எந்த பிளேஸில் வைப்போம், இந்த பிளேஸில் வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம் எங்கே,
இங்கே வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போது அதனால தான் நம்ம இவங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீப் இன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அவங்களையும் நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் என்ன பண்ணுவோம், இன்வால்வ் பண்ணுவோம். கரெக்டாக? என்கேஜ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இன்னும் வந்து எக்ஸ்பர்டைஸாக வேணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலை. ஓகே, வேறு என்னென்னலாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க நார்மலாக? இப்போ இந்த பிரியாணி நம்ம அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு லோக்கல் மீடியாவை நம்ம கூப்பிடுறோம். ஸோ இவங்க நம்மளுக்கு என்னது, ஒரு ஸ்டேக் ஹோல்டர். இவங்களுக்கு அந்த அளவுக்கு பவரும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியா ஹவுசஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ப்ரமோஷன் பண்ணுறவங்க, ஸோ இவங்கெல்லாம் நம்ம என்ன இடத்துல வச்சுருப்போம், லோ ப்ரியாரிட்டியில் வச்சுருப்போம். இங்கே வச்சுருப்போம் லோ ப்ரையாரிட்டி. ஸோ இந்த லோ ப்ரியாரிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அவங்கள மானிட்டர் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம், மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குமா? ஸோ நோ என்கேஜ்மெண்ட். சரியா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக கம்யூனிகேட் மட்டும்தான் பண்ணுவோம். ஓகேவா? டன். கம்யூனிகேட் மட்டும் பண்ணாவே போதும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மெண்டலோ மேட்ரிக்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட் யார், இன்வெஸ்டர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்க பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த கிரிட்டில் நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக போய் பிளாட் பண்ணோமா. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டோ அதில் போய் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணும். அவ்வளோதான் மெண்டலோ மேட்ரிக்ஸ். இதுதான் இதோட ஸ்டெப்ஸு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், அதை தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ நம்ம வந்து ஒரு பிரியாணியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை அந்த நம்மளுடைய ஸ்பைசி ஸ்பாட் எப்படி ஒரு சம பிராண்டாக ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எப்படி அழகாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டேக் ஹோல்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த டூல், எந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, மெண்டலோ மேட்ரிக்ஸ். எந்த 2 ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும், பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? டன். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ். வாட்? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எசென்ஷியல் எலமெண்ட். நம்மளுடைய ஆர்கனைசேஷன் எபிலிட்டியை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மற்ற காம்படிட்டர்ஸோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜை அச்சீவ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ வேல்யூ கிரியேட்டட் பை கஸ்டமர்ஸ். ஸோ நம்மளுக்கு வெளியில் இருக்க கஸ்டமர்ஸ், நம்ம பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில் வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறாங்க. அது எவ்வளோதான் நம்மளுக்கு காம்படிஷன் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கம்பெனி தனியாக தெரியுது, நம்ம பிராண்ட் தனியாக தெரியுது அப்படின்னு க்ரியேட் ஆகுதுல்ல, அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ அப்போது இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் என்ன ஆகுது, ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டாக விளங்குது. சரியா? ஸோ அப்போது அதை நம்ம படிக்கிறனால என்ன ஆகும், எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃபோக்கஸ் தேவை அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் ஆர் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் அன் ஆர்கனைசேஷன் எபிலிட்டி டு டிஃபரன்ஷியேட் from competitors to achieve competitive advantage, assess current performance and identify areas that need focus. ஓகேவா? ஓகே, டன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர்ப்பா. யார்? 4 பேர். அந்த 4 பேர் தான் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அண்ட் சேனல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 பேரை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் சூப்பராக முடிஞ்சிடும். ஓகேவா? அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர்றதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். சரியா? ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஆர்கனைசேஷன் எந்த பொசிஷனில் இருக்குது அதை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த இடம். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு தான் ஒரு டூல் இருக்குது. என்னது? ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். இது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குது, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஈஸியாக. நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோன்னு தெரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், அடுத்தடுத்து ஐடியாஸ் கிடச்சிடும். அப்போ எந்த பொசிஷனில் காம்படிட்டர்ஸ் மத்தியில், ரைவல் கம்பெனிஸ் மத்தியில் நம்ம எந்த மார்க்கெட் பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், எந்த டூல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும், ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் என்ன, இட்ஸ் அ டூல் டு அனலைஸ் மார்க்கெட் பொசிஷன் அமாங் ரைவல் கம்பெனிஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த வேர்டை வந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு கம்பெனி கொடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து இந்த இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வந்து மார்க்கெட் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும்னு வந்து ஸ்டடி பண்ணணுமா, எந்த டூல் இவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகேவா? டன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதையும் வந்து நான் உங்களுக்கு மேண்டலோ மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு சீக்வென்ஸோட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? டன். வெயிட். ஸோ சேம் 2 வேரியபிள் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போது நம்ம என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்? ப்ரைஸ் அண்ட் ஏரியா. ஓகேவா? ப்ரைஸ் அண்ட் ஏரியா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அண்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் இருக்கும், அண்ட் தென் கொஞ்சம் பார்த்தோன்னா ரீஜனல் இருக்கும். அப்புறம் வந்து நேஷ்னல் இருக்கும், அப்புறம் குளோபல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏரியாஸ் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். கரெக்டாக? ப்ரைஸ் பார்த்தோன்னா லோ இருக்கும், அப்புறம் வந்து மீடியம் இருக்கும், அப்புறம் ஹை இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து அதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். கரெக்டாக? இப்போது நம்ம வந்து எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம்? பர்கர் எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ பர்கர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பர்கர் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 4-5 போடும் பிராண்டு. என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கேஎஃப்சி, அப்புறம் வேறு என்ன இருக்குது, பர்கர் கிங், அப்புறம் ஒரு லோக்கலில் வந்து ஒரு 3 ஷாப் போட்டுப்போம். லோக்கல் ஷாப்ஸில் வந்து ஒரு ஏபிசின்னு ஒரு 3 ஷாப் போட்டுமா? ஓகே, டன். அப்புறம் வேறு என்னது, வேறு ஏதாவது சொல்லுங்கள். ப்ரீமியம் பர்கர் வந்து இது லோக்கலில் தான் இருக்குது, பட் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட் கூட, இது காஸ்ட் வந்து கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா. வேறு என்ன நல்லாயிருக்கு? இன்னும் வேறு ஏதாவது ஒரு பிராண்டு ஏதாவது சொல்லலாம். ஃபைவ் காய்ஸ். ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி பர்கர் நம்மளுக்கு பர்கர் காம்படிஷனில் இவ்வளோ பேர் இருக்காங்களாம். சரியா? இப்போது நம்மளோட நேம் என்ன வச்சுக்கலாம்? யூனிவர்சல் பர்கர். ஓகே, யூனிவர்சல் பர்கர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபுமே. இதெல்லாம் நம்மளோட காம்படிட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தருக்கும் என்னென்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மெக்டொனால்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா, அவங்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவல். ஓகேவா? ஸோ அப்போ மெக்டொனால்ட்ஸ் குளோபல் லெவலில் வருவாங்க. அவங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீடியமாக இருக்கும். டூ மச் ஹை அப்படின்னு சொல்ல முடியாது, டூ மச் லோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது வந்து நம்ம எங்கே ப்ளாட் பண்ணுவோம் மெக்டொனால்ட்ஸை? ஸோ குளோபல் லெவல் இங்கே இருக்குது, குளோபலில் ஹை இருக்குது, லோ. ஸோ லோக்கும் மீடியமுக்கும் இன் பிட்வீன் கூட நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ மெக்டொனால்ட்ஸு. ஓகேவா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது ஓவர். அடுத்து வந்து கேஎஃப்சி. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? கேஎஃப்சி. ஸோ கேஎஃப்சி சொல்லுங்கள். கேஎஃப்சி குளோபல் லெவல் தான். ப்ரைஸ் எங்கே இருக்கும்? அதுவும் வந்து ஓரளவுக்கு மீடியம்லேயே இருக்கட்டும். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? பர்கர் கிங். ஸோ பர்கர் கிங் இங்கே வரும். சேம் லைக் அதுவும் ஒரு குளோபல் லெவல் தான். ஸோ அப்போ அதை இங்கேயே மார்க் பண்ணிடலாம். ஸோ பர்கர் கிங். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு லோக்கலில் பார்த்தோம்ல. ஸோ காஸ்ட் ஷீப்பாக வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஷாப் இருக்குது. ஸோ லோக்கல் லெவல் காம்படிஷனில் நம்மளுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி லோ காஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. இன்னொன்றும் லோக்கல் லெவலில் இருக்குது, பட் அது வந்து ப்ரீமியம் பர்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் எங்கே இருக்குது? ஹையில் இருக்குது. இப்போ லோக்கல் ஹை அப்படின்னா இங்கே வருமா? ஸோ ப்ரீமியம் பர்கர்ஸை இங்கே போட்டுடலாம். ஸோ ப்ரீமியம் பர்கர்ஸ். ஓகே, டன். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைவ் காய்ஸ் வந்து ஆக்சுவலாக அது ப்ரைஸும் அதிகம், குளோபல் லெவல் அப்படின்னா அது இங்கே வரும். கரெக்டாக? ஸோ ஃபைவ் காய்ஸ் பர்கர். இப்போ நம்ம எந்த லெவலில் வச்சுக்கலாம்? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் மீடியமாக வச்சுக்கலாம், நேஷ்னல் லெவல். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் பர்கர்ஸ்.
யுனிவர்சல் பர்கர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம், கரெக்டாக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு ஃபில்மாக நம்ம பிளாட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபில்ம்ஸ்க்குமே ஒரு பிராண்டுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்காங்களா, உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப்பாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஒரே லெவலில் வர ஸ்ட்ராட்டஜி குரூப்பாக உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸு இவங்களெல்லாம் பாருங்களேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் இருக்காங்க. அண்ட் தென் இந்த லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப். நம்ம ஒரு குரூப்பில் இருக்கோம், இந்த ஃபைவ் காய்ஸ் ஒரு குரூப்பில் இருக்காங்க. ஸோ ப்ரீமியம் பர்கர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன அசைன் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி குரூப்பாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்கெல்லாம் வந்து குளோபல் லெவல் பட் ப்ரைஸ் வந்து இன் பிட்வீன் மீடியம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஸ்ட்ராட்டஜி குரூப்பாக நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சர்க்கிள் பண்ணிடுறோம். ஸோ இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் இருக்காங்க, ஸோ நம்ம தனியாக இருக்கோம், ஃபைவ் காய்ஸ் இங்கே இருக்காங்க, ப்ரீமியம் பர்கர்ஸ் இங்கே இருக்காங்க, லோக்கல் ஃபிலிம்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸை போய் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங். நம்ம இப்போ என்ன பண்ணணுமோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிராண்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங்க்கு ப்ரைஸ் அண்ட் ஜியாகிரபிக் ஏரியா கவர் பண்ணும். பட் இந்த மாதிரி வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா, கரெக்டாக. இப்போது நம்ம ப்ரைஸில் என்ன பண்ணோம், ஹை, மீடியம், லோ. ஜியாகிரபிக் கவரேஜில் என்ன பண்ணோம், லோக்கல், ரீஜனல், இந்த மாதிரி இந்த குளோபல் இந்த மாதிரி பண்ணோம், கரெக்டாக. ஸோ இதுதானே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாட் பண்ணுது அந்த கிராஃபில். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணும், அந்த ஃபிலிம்ஸ்லாம் அவங்களுடைய அந்த 2 வேரியபிள் மேப்பில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் வராங்க அப்படின்றத என்ன பண்ணும், பிளாட் பண்ணுமா. தேர்ட் என்ன பண்ணும், அவங்க என்னென்ன குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோமா. ஸோ அந்த ஹை லெவல் குளோபலில் ஒரு குரூப் இருந்தாங்க, அப்புறம் லோக்கலில் ஒரு குரூப் இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அதை அசைன் பண்ணோமா. ஃபைனலாக என்ன பண்ணோம், சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணோம் ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப்புக்கும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் பொசிஷன் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, நம்மளோட ரைவல் கம்பெனிஸ் யாரெல்லாம் நம்ம ரைவல் கம்பெனிஸாக இருந்தாங்க, கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் இவங்க எல்லாருமே என்னது ரைவல் கம்பெனிஸ், அதாவது நம்மளுடைய காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு மத்தியில் நம்மளுடைய மார்க்கெட் பொசிஷன் எங்கே இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு நம்மளுடைய மார்க்கெட் பொசிஷன், யுனிவர்சல் பர்கர்ஸ். ஸோ எப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் அப்படிங்கிற டூலை வச்சு நம்ம மார்க்கெட் பொசிஷனை நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், கஷ்டம் தானே. ஸோ ஒரு கஸ்டமர் எல்லாருமே சேமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா. ஸோ ஐடென்டிஃபைங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர்ஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஓகேவா. ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட நீட் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள செக்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரைஸிங்கு, டிசைனிங்கு இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, டன். இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட், இது நான் லாஸ்ட் லெசன்லேயே டீச் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓகேவா. ஸோ எந்த ஒரு கான்செப்ட் கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியணும். கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை உங்ககிட்டேருந்து வாங்குறவங்க மட்டும்தான். கன்சியூமர் அப்படிங்கிறது அதை யார் ஃபைனலாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போது ஒரு மாம் அண்ட் சன் வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாம் அண்ட் சன் வராங்க. ஸோ இந்த மாம் வந்து பே பண்ணி ஒரு சாக்லேட் வாங்குறாங்க. அப்போது இந்த மாம் பே பண்ணுறாங்கல்ல, இவங்க தான் கஸ்டமர். அது யாருக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க சன். அந்த அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாங்கல்ல, இவங்க தான் கன்சியூமர். உங்களுக்கு புரியுதா. ஃபைனலாக அந்த ப்ராடக்டை யார் கன்சியூம் பண்ணுறா, யார் யூஸ் பண்ணுறா, அவங்க தான் கன்சியூமர். ஸோ கஸ்டமர்னால அவங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூ க்ரியேஷன் ஆகும். ஓகேவா. இதே கன்சியூமர்னால என்ன ஆகும், ஸோ அவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன், நல்லா இல்லை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன். ஸோ டெசிஷன் மேக்கிங்கு நம்மளுக்கு கன்சியூமர் யூஸ் ஆவாங்க. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருமே கன்சியூமராக இருந்தால் கஸ்டமராக இருக்க முடியாதா, கஸ்டமராக இருந்தால் கன்சியூமராக இருக்க முடியாதானா, இல்லை. கஸ்டமராக இருந்தால் கன்சியூமராகவும் இருக்கலாம், கன்சியூமராக இருந்தாலும் கஸ்டமராகவும் இருக்கலாம், வைஸ் வர்சா. ஓகேவா, டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கஸ்டமர்ஸ். அண்ட் கமிங் டு த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி தான். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயம், சென்ட்ரல் டு டிஃபைனிங் பிஸ்னஸ் சக்ஸஸ். ஓகேவா. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதில்ல, பிராண்டிங் பண்ணுறதில்ல, ப்ரைஸிங் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் வந்து இன்னோவேஷனாக வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நிறையா காம்படிஷன்ஸில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே என்ன ஆகும், நம்மளுக்கு உருவாகும். ஸோ ஒரு 3 விஷயம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். என்ன 3 அப்ஜெக்டிவ்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சில் இருக்கணும்.
ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்ரோச்சில் இருக்கணும்? கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சில் இருக்கணும். கஸ்டமரை மையமாக வச்சு தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டையே உருவாக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் த்ரூ அ ரீசனபிள் மார்ஜின் ஓவர் காஸ்ட். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு காஸ்ட்டு, இந்த பேக் பண்ணுறது, குக் பண்ணுறது, இன்க்ரீடியன்ஸ் போடுறது, இது எல்லாத்துக்குமே 200 ஆணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து 250க்கு விற்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த காஸ்ட் ஓவர் இந்த இந்த மார்ஜினில் நம்ம போட்டு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட், ரீசனபிள் ரிட்டர்னாக நம்ம கொடுக்குறோம்ல, இதுதான் அதில் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் த்ரூ ரீசனபிள் மார்ஜின் ஓவர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேர். இது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 விஷயமே நம்ம என்ன பண்ணணும்? எப்போதுமே மைண்டில் வச்சுருக்கணும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச், அப்புறம் சஃபிஷியன்ட் ரிட்டர்ன், இன்க்ரீஸிங் மார்க்கெட் ஷேர். ஓகேவா? டன். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இந்த சோஷியல் மார்க்கெட்டிங். இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியை. யாரை ஃபோக்கஸ் பண்ணுது? சொசைட்டியா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வந்து ஸ்மோக்கிங் கேம்பெயின் பண்ணுறாங்க டெல்லியில் ப்ரொகிப்ஷனுக்காக அப்படின்னா, இது என்னது? ஒரு சோஷியல் மார்க்கெட்டிங். ஓகேவா? இதே வந்து இப்போ ஏதோ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து சர்வீஸ் பார்த்து கொடுக்குறோம். இப்போ இதுக்கு பேர் என்னது? எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குறது. அப்போ இது எதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். இதுக்கு பேர் என்னது? ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டேரெக்டாகவே எல்லாமே கேட்டலாக் செல்லிங்காக இருக்கட்டும், இமெயிலில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், டெலிகம்ப்யூட்டிங்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், ஷாப்பிங் பண்ணுறப்போ மார்க்கெட் பண்ணுறது, டிவி ஆட்ஸ் மூலமாக மார்க்கெட் பண்ணுறது, இது எல்லாமே என்னது? ஒரு டேரெக்டான ஒரு மெசேஜ், எங்கள் கடையில் வந்து வாங்குங்க அப்படின்னு கொடுக்குறது. ஸோ அப்போது இது என்ன? இதுக்கு பேர் என்னது? டைரக்ட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேசஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் அந்த லாங்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குதுல்ல, அதனால என்ன ஆகும்? அந்த பேசஞ்சர்ஸ் அடிக்கடி இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? பில்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ். இது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாக பேங்க்லேயோ இல்லை டெலிகாம்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்ஐசி பாலிசி வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? சர்வீஸ் மார்க்கெட்டிங். அதாவது ஒன் பார்ட்டிலேருந்து அனதர் பார்ட்டிக்கு ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பர்சன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொலிட்டீஷியன், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், இந்த பூஸ்ட்டுக்கு விராட் கோலி வர மாதிரி, அந்த மாதிரி பர்சன் அவங்களே வச்சு மார்க்கெட் பண்ணுறது தான் என்னது? பர்சன். அதாவது எக்ஸாம்பிள் செலிபிரிட்டி சொல்லலாம், ஃபிலிம் ஸ்டார்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னது? பர்சன் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன், அதாவது கம்பெனியோட இமேஜ்க்காக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வச்சு பண்ணுறது தான் வந்து ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இப்போ இடையில கூட கொஞ்ச நாள் வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த கூமாப்பட்டி பற்றி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு போங்க, இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு அவன் வந்து ட்ரெண்டானதை அப்படியே அவனை வச்சே நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவனை வச்சு ப்ரமோட் பண்ணது ஒரு பர்சன் மார்க்கெட்டிங். இதே அந்த இடத்துல அவன் அந்த மாதிரி பண்ணி அந்த பிளேஸை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நிறையா வந்து இன்கம் வருது அப்படின்னா, அப்போ அது என்ன ஆகிடுச்சு? பிளேஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து என்லைட்டன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் குட் தான். ஏன் அப்படின்னா, என்னோட கஸ்டமர் வந்து நான் இன்றைக்கி மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன். ஒரு லாங் டேர்முக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சொசைட்டி வெல்ஃபேரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது தான் என்னது? இந்த என்லைட்டன் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ என்னோட கஸ்டமருக்கு இப்போவே ஹாப்பினஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, சேஃபாக, பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு நான் பண்ணுறது தான் இந்த என்லைட்டன் மார்க்கெட்டிங். இதில் ஒரு 5 திங்ஸ் வந்து அவங்க சொல்ல வராங்க. என்னென்னா, கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங், வேல்யூ மார்க்கெட்டிங், சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இந்த 5 திங்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கொஷினாகவும் ஆஸ்க் பண்ணுவாங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் மார்க்கெட்டிங். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது மற்ற ப்ராடக்ட்டோட நம்ம ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி லைஃப் பாய், லக்ஸு, ரெக்ஸோனா இதெல்லாமே பாப்புலர். பட் டவ் அண்ட் பியர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரீமியமாக அவங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து கால் பங்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆடில் வரும். இது எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட்டு மற்ற ப்ராடக்ட்டோட இதில் வந்து இந்த நரிஷிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க போல், டிஃப்ரென்ஷியாக காட்டுறது. ஓகே.
இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரோ மார்க்கெட்டிங். சிங்க்ரோ மார்க்கெட்டிங் வந்து டிமாண்டை பேலன்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி மூவி டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி எடுக்கிறப்போ அதிகமாக விற்கும். ஸோ இதுதான் என்னதுன்னா இந்த டிமாண்டை பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேவா, இதுதான் என்னது சிங்க்ரோ மார்க்கெட்டிங். ஓகே, ஃபைனலாக கான்சென்ட்ரேட்டட். ஸோ இது வந்து ஒரு நிச்சி செக்மெண்ட் மாதிரி தான், நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சேனல்ஸ். ஸோ சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. சேனல் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராடக்டை எண்ட் ஆஃப் த கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அந்த யூசருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னது வந்து சேனல். ஓகேவா, ஸோ எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டெலிவர் ஆகுது ஃபைனலாக அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இது என்ன ஆகுது, இம்பேக்ட் அக்சசிபிலிட்டி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இது வந்து நம்ம சேனல்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு டைரக்ட் டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே டன். இப்போது இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் சேனல் அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த சேனலை வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா நம்ம நார்மலாக லோக்கலாக மட்டும் இல்லாமல் நம்ம பவுண்ட்ரிஸ் தாண்டி, ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ், மார்க்கெட் பவுண்ட்ரிஸ்லாம் தாண்டி நம்மளுக்கு ஸ்கேலப் பண்ணுறதுக்கு இந்த சேனல் அனலைசிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் சேனலில் இல்லை பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம நியூ சேனல் க்ரியேட் பண்ணணுமா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த அனலைசிஸ் பண்ணுறது மூலமாக தான் தெரியும். ஓகேவா, ஸோ இது கண்டிப்பாக என்ன என்ஷூர் ஆகும் அப்படின்னா எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரமோஷனுக்கு என்ஷூர் ஆகும். ஓகேவா, ஓகே டன். ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் சேனல். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சேனல் எக்ஸாம் ஓரியன்ட் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லலாம். இந்த டாப்பிக்கா ஓகேவா, என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் சேல்ஸ் சேனல், செகண்ட் திங் ப்ராடக்ட் சேனல் அண்ட் தேர்ட் திங் சர்வீஸ் சேனல். ஸோ சேல்ஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் இதில் இன்டர்மீடியேட்டரிஸ் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ இன்டர்மீடியேட்டரிஸ் இன்வால்விங் செல்லிங் த ப்ராடக்ட் த்ரூ ஈச் சேனல் அல்டிமேட்லி டு த எண்ட் யூசர். ஓகேவா, யார் இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அதான் சேல் சேனல். ஹூ நீட்ஸ் டு செல் டு ஹூம் ஃபார் யோர் ப்ராடக்ட் டு பி சோல்ட் டு எண்ட் யூசர். புரியுதா, ஸோ அப்போது இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்காங்கன்னா ஒரு ஏஜென்சி யூஸ் பண்ணி, அவங்க ஒரு ரீட்டைல் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி, அந்த ரீட்டைல் ஆர்கனைசேஷன் கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த சேனல்ஸில் இடையில இன்டர்மீடியேட்டரிஸாக அவங்க ஏஜென்சிஸ், ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேல் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, சேல்ஸ் சேனல். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சேனல் பார்த்தீங்கன்னா இதில் அந்த இன்டர்மீடியரிஸ் அந்த ப்ராடக்டை ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த சீரீஸ் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் ஹூ ஃபிசிக்கலி ஹேண்டில் த ப்ராடக்ட் ஆன் இட்ஸ் பாத் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கஸ்டமர். ஸோ அப்போது கன்சர்ன் வித் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஈபே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லர் வந்து ஏதாவது சென்ட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா போஸ்ட்டில். ஆக்சுவலாக இது ஒரு ஆஸ்திரேலியா போஸ்ட் தான். ஓகேவா, ஸோ அந்த போஸ்ட்டில் சென்ட் பண்ணோன்னே ஃபைனலாக என்ன ஆகும், அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இன்டர்மீடியரிஸ் ஃபிசிக்கலி ஹேண்ட்லிங் த ப்ராடக்ட் ஃப்ரம் ஹூம் ப்ரொடியூசர் டு எண்ட் யூசர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சேனல். இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போஸ். இதுதான் வந்து வேர்ல்டுலே நம்பர் 1 டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த போஸ் டிஷ்வாஷர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்க போஸ் ஷோரூமில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வாங்குறாங்க. கரெக்டாக, ஸோ அந்த கஸ்டமர் வாங்கினதுக்கப்புறம் அதோட அது எண்ட் ஆகிடுமா, கிடையாது. அதில் ஏதாவது அவங்க வந்து ரிப்பேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த என்கொயரி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த போஸ் கான்ட்ராக்ட் ப்ளம்பர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது போஸ் அப்படிங்கிறவங்க கான்ட்ராக்ட் ப்ளம்பர் என்னென்னா அவங்க ப்ளம்பராக நிறைய இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க. பட் போஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கான்ட்ராக்டாக வந்து வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ரிப்பேர்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க, அங்கே போய் இந்த ரிப்பேர் வந்து சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிவிட்டு போஸ்கிட்டே பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து போஸ் கான்ட்ராக்டட் ப்ளம்பர் மாதிரி. இது வந்து போஸ்கின் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களுடைய அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமரை கொடுத்தோன்னே முடிஞ்சிடாமல் அதுக்கப்புறம் ஏதாவது சர்வீஸ் இருந்தாலும் இவங்க வந்து பார்க்குறாங்க. ஏசிக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, இதுதான் இந்த சர்வீஸ் சேனல். ஸோ ரெவர்ஸ் டு த என்டிட்டிஸ் தட் ப்ரொவைட் நெசசரி சர்வீஸ் டு சப்போர்ட் த ப்ராடக்ட். இந்த வாஷிங் மிஷின் ப்ராடக்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமும் கூட என்ன பண்ணாங்க, அவங்க நெசசரி சர்வீசஸ் வந்து கொடுத்தாங்க. கரெக்டாக, ஸோ அதை செட் பண்ணி தரதாக இருக்கட்டும், அது ரிப்பேர்னா கூட போட்டு தரதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துடும் இதில். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ட் அஸ் அ காம்பனண்ட் ஆஃப் லாங் ப்ராடக்ட் அண்ட் consumer service. So this is what about the first half of this chapter. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இப்போ நம்ம வந்து 50% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 50% நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.